எனக்கு அவசரமாக ஒரு வேலை வந்துடுச்சு. நான் போக வேண்டும் என்று கூற, சுரேஷ், அவளால் போன வேலை உனக்கு திரும்ப கிடைச்சிருக்குது. அதை நீ விடக்கூடாது. சீக்கிரம் போ என்று கூறுகிறார். பாக்யராஜ், நீ மதிய உள்ள வரச் சொல்லிட்டு போ என்று கூறுகிறார். ஆனால் அவர் முடியாது என்று கிளம்பி விடுகிறார். சுரேஷ் வெளியே வந்து மதியிடம், இங்கே எதுக்கு உட்கார்ந்திருக்கிறாய்? எங்காவது போ. நான் திரும்பி வரும்போது நீங்க இருக்கக்கூடாது. உங்க அம்மா வீட்டுக்கு போ என்று கூறிவிட்டு கிளம்புகிறார். மலர் மதி நேற்று திட்டியதை நினைத்து கொண்டிருக்கிறார். பாக்யராஜ் அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார். மலரை உள்ளே கூப்பிட மாட்டேன் என்று கூறுகிறார்கள். பாக்யராஜ், என்ன மலர், மதி பேசியதையே நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? பேச்சோடு பேச்சாக ஏதோ சொல்லிவிட்டாள். அதை மனதில் வைத்துக் கொள்ளாதே என்று கூறுகிறார். மதி, எனக்கு சுயமரியாதை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் எல்லோரும் சொல்வதைச் செய்வேன். ஆனால் வெளியே யாராவது ஏதாவது சொன்னால் சண்டை போடுவேன் என்று கூறுகிறார்கள் என்று சொல்கிறார். பாக்யராஜ், எனக்கு தெரியும். மதி ஏதோ கோபத்துல பேசிட்டாள். நீ பெரிசா எடுத்துக்கொள்ளாதே என்று கூறுகிறார். மலர், இந்த வீடு எங்க அத்தை, என் மாமா, என் புருஷன், என் பிள்ளை என்று நினைச்சு நான் பண்றது தவறான்னு கேட்குறாங்க என்று வருத்தப்படுகிறார். பாக்யராஜ், அப்படி இல்ல, தெரியாம பேசிட்டா. நீ தவறா எடுத்துக்கொள்ளாத என்று ஆறுதல் கூறுகிறார். அந்த நேரத்தில் மலரின் அத்தை மலர் மலர் என்று அழைக்கிறார். என்ன என்று மலர் கேட்கிறார். மதி இன்னும் வெளியில்தான் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் எங்கும் போகவில்லை, போகவும் மாட்டாள் என்று கூறுகிறார். பாக்யராஜ், அம்மா உள்ள கூப்பிடுங்கள் என்று கூறுகிறார். நான் கூப்பிட மாட்டேன் என்று அவர் கூறுகிறார். பிறகு மலர், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்கிறார். எனக்கு என்னமோ தெரியும். மதி பேசியது உன் மனதை கஷ்டப்படுத்தியிருக்கிறது. அவள் உன்னை மட்டும் திட்டாமல் இப்போது என்னையும் திட்ட ஆரம்பித்து விட்டாள். நான் சொல்வது எங்கே கேட்கிறாள் என்று கூறிவிட்டு செல்கிறார். அப்போது அக்கம்பக்கத்தினர், மதி ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறாள்? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்று பேசிக் கொள்கிறார்கள். மலரின் அத்தை, அவள் இன்னும் வெளியில்தான் உட்கார்ந்திருக்கிறாள் என்று கூறுகிறார். அக்கம்பக்கத்தினர் வந்து, மதி, ஏன் வெளியே உட்கார்ந்திருக்கிறாய்? ரொம்ப நேரமா இருக்குது. காலையில சண்டை போடும் சத்தம் கேட்டதே, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறார்கள். அதுக்கு, பிரச்சனை எதுவும் இல்லை. கல்லூரியில எடுக்கும் பாடம் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறா என்று கூறுகிறார்கள். அவர்கள், யோசிப்பதற்கு வீட்டில இடமில்லையா என்று கேட்கிறார்கள். வீட்டில டிவி சத்தம் கேட்கிறது, அதனால் வெளியே வந்து யோசிக்கிறாள் என்று கூறுகிறார்கள். இப்போ டிவி கூட ஓடலையே, அப்படி இருக்க ஏன் வெளியே உட்கார்ந்திருக்கிறாள் என்று கேட்கிறார்கள். மலர், அக்கா, கொஞ்சம் வெளியே வாங்க, நான் சொல்றேன். இப்போது நீங்க கிளம்புங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, பின் சொல்றேன் என்று அனுப்பிவிடுகிறார். பாக்யராஜ், இப்போதாவது மதிய உள்ள கூப்பிடுங்கள். அக்கம் பக்கத்துக்கு தெரிந்தால் நமக்குத்தான் அசிங்கம் என்று கூறுகிறார். அவருடைய அப்பா, நீ போய் அவளிடம் மன்னிப்பு கேட்டு உள்ள வரச் சொல் என்று தனது மனைவியிடம் கூறுகிறார். அவள் கேட்க மாட்டாள் என்று அவர் கூறுகிறார். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், போய் கேள் என்று சொல்கிறார். அதன்படி அவர்கள் மதியிடம் சென்று, அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீ உள்ளே வந்து என்னிடமும் மாமாவிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு உள்ளே வா என்று கூறுகிறார்கள். மதி, நான் செய்யாத தவறுக்கு எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்கிறார். அவர்கள் எதுவும் சொல்லாமல் சென்று விடுகிறார்கள். மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று மதி கூறுகிறார். மலர், நான் மதியுடன் போய் உட்கார்கிறேன். அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நான் மதியுடன் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே வந்து மதியுடன் உட்கார்கிறார். இதோடு இன்றைய அத்தியாயம் முடிவடைந்தது. நாளை என்ன நடக்கப் போகுது என்பதை நாளை அத்தியாயத்தில் பார்க்கலாம்.